பெண்மை அன்னம் மூட்டிய தெய்வமணி கையின் ஆணை காட்டில் அனலை விழுங்குவோம். கன்னத்தே முத்தம் கொண்டு களிப்பினும் கையை தள்ளும் கைகளை பாடுவோம். மகாகவி பாரதியார். ஹலோ எவ்ரிவன், இன்னைக்கு நம்ம சைனா வீலாக்ஸ் உடைய டே 2 வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். டே 1ஓட வீடியோவோடைய லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன், என் ஸ்க்ரீன்லேயும் கொடுக்குறேன். கண்டிப்பாக அதையும் போய் செக் பண்ணி பாருங்கள். அப்போ தான் இதோடைய கண்டினியூஷன் பார்க்கும்பொழுது உங்களுக்கு நல்லா புரியவும் செய்யும், இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். ஸோ டே 2 நாங்கள் தி ஃபார்பிடன் சிட்டிக்கு தான் போனோம். ஸோ இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக புரியணும் அப்படின்னாக்க தி கராத்தே கிட் மூவியில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கூல் சில்ட்ரன் எல்லாரையுமே ஒரு ட்ரிப்பு கூட்டிகிட்டு போவாங்க. அவங்க போகிற அந்த இடம் தான் தி ஃபார்பிடன் சிட்டி. ஸோ மூவி பார்த்துருந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு இதை ஈஸியாக லிங்க் பண்ண முடியும். ஸோ நாங்களும் இங்கே தான் போனோம். ஸோ இங்கே என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னாக்க அங்கே பார்த்தீங்கன்னா இப்போது நீங்கள் கூட ஒரு மேக்கப், ஒரு ட்ரெஸ்ஸிங்ஸ் பார்த்துட்ருக்கீங்க இல்லையா, இதுதான் அங்கே ரொம்ப ஃபேமஸாக இருக்கும். அதாவது அந்த சைனீஸ் ட்ரெஸ் இருக்கும் இல்லையா, அவங்களுடைய ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் இருக்கும் இல்லையா, அதை ஹான்ஃபூன்னு சொல்லுவாங்க. அதை ப்ராப்பராக மேக்கப், ட்ரெஸ்அப் எல்லாமே அழகாக பண்ணி விடுவாங்க. பண்ணிவிட்டு அந்த ட்ரெஸ்ஸோடையே நம்ம ஃபார்பிடன் சிட்டிக்கு போகலாம். அது அங்கேருந்து ரொம்ப தூரம் கிடையாது, கொஞ்சம் கிட்டக்க தான், வாக்கபிள் தான் இருக்கும். ஸோ அங்கேருந்து நம்ம போயிட்டோன்னா ஒரு ஃபோட்டோ ஷூட் மாதிரி பண்ணுவாங்க. நம்ம அது எல்லாத்துக்குமே பே பண்ணணும். ஸோ அப்படியே வாக் பண்ணி அந்த ஃபார்பிடன் சிட்டி அந்த பேலஸ்க்கு நம்ம போயிட்டோம் அப்படின்னாக்க அங்கே ஒரு ஃபோட்டோ ஷூட் மாதிரி பண்ணுவாங்க. இது எல்லாமே ஒரு பேக்கேஜ் மாதிரி தான் நம்ம பே பண்ணணும். அதாவது ரெண்ட்டுக்கு தான் ட்ரெஸ் கொடுப்பாங்க. அவங்களே ட்ரெஸ் பண்ணிவிட்டு, மேக்கப் பண்ணிவிட்டு, ட்ரெஸ் எல்லாமே ரெண்ட்டுக்கு தான் பண்ணுவாங்க. ஸோ அங்கே போனால் அங்கே நமக்குன்னு ஒரு ஃபோட்டோகிராஃபரை அனுப்புவாங்க. அதை தான் நீங்கள் வீடியோவோட ஸ்டார்டிங்கில் பார்த்துருப்பீங்க. அவங்க ஃபோட்டோஸ் எல்லாம் எடுப்பாங்க. திரும்பவும் நம்ம என்ன பண்ணணும்னா ஃபோட்டோஸ் நம்ம செலக்ட் பண்ணணும், எந்த ஃபோட்டோஸ் எல்லாம் வேணும்னு நம்ம செலக்ட் பண்ணோன்னா அதை நமக்கு சாஃப்ட் காப்பியாக அனுப்பி வைப்பாங்க. ஸோ அவ்வளோதான். இப்போ இது எல்லாத்தையுமே நம்மளும் பண்ணியாச்சு. பண்ணினதுக்கப்புறமா நம்ம உள்ள அந்த ஃபார்பிடன் சிட்டிக்குள்ளே போயிட்டோம். போனதுக்கப்புறமா நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க இல்லையா, இதுதான் இந்த மாதிரி தான் ஃபோட்டோ அந்தந்த பிளேஸில், அந்த பேலஸில் அங்கங்கே எல்லாத்தையும் கவர் பண்ணுற மாதிரியாக தான் ஃபோட்டோஸ் எடுத்தாங்க. ரொம்ப அந்த மேக்கப் பண்ண அந்த கேர்ள்ஸ் கூட நீங்கள் பார்த்தீங்க, அவங்க ரொம்ப கைண்டாக நம்ம ரொம்ப நம்ம சொல்கிறதெல்லாம் லிசன் பண்ணி நமக்கு ஏற்ற மாதிரியே அவங்களும் எல்லாமே செஞ்சாங்க. ஸோ இது ரொம்பவே நல்லா இருந்தது. அதே மாதிரி நிறைய பேர் ஃபோட்டோவும் நம்மக்கிட்ட எடுத்துக்கிட்டாங்க. ஸோ இப்போது இந்த ஃபார்பிடன் சிட்டியை பற்றின ஒரு சில விஷயங்கள் மட்டும் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஃபார்பிடன் சிட்டி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இந்த வேர்ல்டுலேயே லார்ஜஸ்ட் இம்பீரியல் பேலஸ். இந்த பேலஸில் பார்த்திங்கன்னா மிங் அண்ட் கிங் டைனாசிட்டியில் இருந்த 24 எம்பரர்ஸுடைய அவங்க எல்லாருக்குமான ரெசிடென்ஸ் இதுதான் சொல்லலாம். இன்னும் சொல்ல போனால், ஈஸியாக சொல்லணும்னா, இது அவங்களுடைய பேலஸ். அந்த காலகட்டத்தில் இருந்த அந்த அரசர்களுடைய அரண்மனை தான் இது. அப்போது அந்த நாட்டு மக்கள் எல்லாரும் என்ன பண்ணாங்கன்னா, ராஜாவை கடவுளாக நினச்சி அவங்க அந்த அளவுக்கு மரியாதை செலுத்தினாங்க. அதனால பார்த்தா பப்ளிக் யாருமே உள்ளே அலோவ் பண்ணாததுனால அதை ஃபார்பிடன் சிட்டி அப்படின்னு அதுக்கு பேர் வந்தது. இன்னும் இந்த பில்டிங்கை பற்றின சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தையும் சொல்கிறேன். ஸோ இதோட ஃப்ளோர் பார்த்திங்கன்னா 15 லேயர் பார்த்திங்கன்னா ரொம்ப டீப்பாகவே இருக்கும். அந்த அண்டர் கிரவுண்டு அந்த அளவுக்கு ரொம்ப செக்யூர்டாக வச்சுருப்பாங்க. ஏன்னாக்க டனல் வழியாக கூட எதிரிகள் அந்த அரசர்களை தாக்கிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த பில்டிங்கை மேலே இருக்கிற ரூஃபில் ஒரு பேர்டு கூட உட்கார்ற மாதிரியாக அந்த ரூஃபை கட்டியிருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி இதை டிசைன் பண்ணியிருப்பாங்க. இந்த பேலஸை பார்த்திங்கன்னா மஞ்சள் மற்றும் சிகப்பு அந்த 2 கலரில் தான் பெயிண்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த மஞ்சள் கலர் எதை குறிக்கும் அப்படின்னாக்க பூமியை குறிக்கும். அதே மாதிரி சிகப்பு கலர் ஃபயரை, நெருப்பை குறிக்கும். ஸோ அந்த அரண்மனையில் இருக்கிற அந்த பில்லர்ஸையும் வால்ஸு அதெல்லாம் பார்த்திங்கன்னாக்கா சிகப்பு கலரில் தான் பெயிண்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த பேலஸ் பார்த்திங்கன்னா அவ்வளோ பெருசாக இருந்தது. அதாவது அதோடைய என்ட்ரியிலேருந்து எக்ஸிட்டுக்கு போகிறதுக்கு ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போகிற மாதிரி அவ்வளோ தூரம் இருந்தது. ஸோ இப்போ இங்கே எல்லாமே பார்த்தாச்சு. பார்த்ததுக்கப்புறமா அங்கே ரொம்ப க்ரௌடு ப்ளஸ் ஹாட்டாக இருந்ததுனால அந்த ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம நார்மல் ட்ரெஸ் நம்ம மாற்றியாச்சு. மாற்றினதுக்கப்புறமா அந்த ட்ரெஸ்ஸை அவங்கக்கிட்ட கைடு கிட்ட கொடுத்துட்டோன்னா அவங்க போய் கொடுத்துருவாங்க. இப்போ அடுத்ததாக நாங்கள் போன இடம் தான் இந்தியன் ரெஸ்டாரண்ட். சைனாவில் இந்தியன் ரெஸ்டாரண்ட்டாக
ஆமா. அங்க தான் வந்துட்டு தேடி கண்டுபிடிச்சு ஒரு மால்ல இருந்தது. அந்த மால்ல தான் போயிட்டு இந்தியன் ரெஸ்டாரண்ட்ல போய் சாப்பிட்டோம். நல்லாவே இருந்தது. ஸோ, இப்போ அதையும் முடிச்சாச்சு. முடிச்சதுக்கப்புறம் ஹோட்டல் போயாச்சு. ஸோ, டே 3 வந்துட்டு நாங்க போன இடம் தான் லாமா டெம்பிள். இந்த லாமா டெம்பிள் எப்படின்னா, நாங்க டூர் கைடு யாரும் இல்லாம நாங்களே கேப் வந்து அரேஞ்ச் பண்ணி டைரெக்ட்டா அங்க போய் இறங்கிட்டு நாங்களே தான் போனோம். ஸோ, அதனால கொஞ்சம் இறங்கிட்டு எந்த என்ட்ரன்ஸ், எந்த இடம் தெரியாததுனால நாங்க கொஞ்சம் ஹெல்ப் கேட்டுட்டு தான் போனோம். இந்த லாமா டெம்பிளை பற்றின ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் மட்டும் சொல்கிறேன். ஸோ இந்த லாமா டெம்பிள் வந்துட்டு 1964 ஏர்லி கிங் டைனஸ்டியில் பிரின்ஸ் என்ஜென் அவங்க தான் வந்து இதை பில்ட் பண்ணாங்க. ஸோ இந்த பிரின்ஸ் என்ஜென்கிறவங்களுக்கு வந்து டிபெட்டியன் புத்திசம் மேலே சின்ன வயசுலேருந்தே அதிகமான ஈடுபாடு இருந்தது. அதனால அவங்க இளவரசராக இருந்து ராஜாவாக ஆனதுக்கு அப்புறமா, அதாவது யான்சென் எம்பரராக ஆனதுக்கு அப்புறமா அந்த பேலஸில் இருக்கிற ராயல் கோர்ட்டை வந்துட்டு ஹவுஸ் ஆஃப் டிபெட்டியன் புத்திசமாக மாற்றிட்டாங்க. ஸோ அங்கேருந்து பார்த்திங்கன்னா அதிலிருந்து வழி வழியாக, அதாவது அதுக்கப்புறமா வந்து அவங்களுடைய மகன் அதை இன்னும் கொஞ்சமாக விரிவுபடுத்தி அது அப்படியே லாமா டெம்பிளாக ஆயிடுச்சு. ஸோ இங்கே இவங்களுடைய நம்பிக்கை என்ன அப்படின்னாக்கா, நம்ம ஊரில் நம்ம கோயிலுக்கு போனோம் அப்படின்னா நம்ம பத்தி ஏற்றி வச்சு சாமி கும்பிடுவோம் இல்லையா, அதே மாதிரி தான் இங்கேயும் பார்த்திங்கனாக்கா நிறைய பத்தியை வாங்கிட்டு போயிட்டு அங்கே போயிட்டு அந்த கடவுள் முன்னாடி 3 தடவை வந்து விழுந்து கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா அந்த ஊதுபத்தியை அங்கேயே பார்த்திங்கன்னா அந்த ஒரு நெருப்பு மாதிரி வச்சுருப்பாங்க, அங்கே வந்து போட்டுட்டு போயிடுவாங்க. இதுதான் வந்து அங்கே அவங்க வழிபடுற முறை. அதையும் இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்ப்பீங்க. ஸோ இப்போ லாமா டெம்பிள் பார்த்ததுக்கப்புறமா இதுக்கு ஆப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னா ஹுட்டாங் ஸ்ட்ரீட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ரீட் இருக்கும். இது சைனாவோட ரொம்ப ஃபேமஸான ஒரு ஸ்ட்ரீட். அதாவது சைனீஸுடைய ஓல்டன் டேஸில் அந்த வீடு, அந்த ஸ்ட்ரீட்டெல்லாம் எப்படி இருக்குமோ அதே மாதிரியே தான் இருந்தது. அந்த அந்த வீடோட டோரு அது எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப ஓல்டன் டேஸில் இருந்த மாதிரி இருந்தது. ஸோ அந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா அப்படி தான் இருக்கும். ரொம்ப தூரம்லாம் கிடையாது. ஜஸ்ட் அது ஒரு 10 or 15 ஹவுசஸ் தான் அந்த சைடில் இருந்தது. அந்த ஸ்ட்ரீட்டு தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. அந்த ஸ்ட்ரீட்லேயே போகிற வழியிலே பார்த்திங்கன்னா ஒரு குட்டி குட்டி ஷாப்ஸ்லாம் இருந்துச்சு. அது எல்லாமே அப்படியே பார்த்துட்டே போகலாம். அப்புறம் அந்த ஷாப்பில் வந்து பார்த்தா நம்ம சின்ன வயசுலலாம் வந்துட்டு அந்த பொம்மை குதிரை இருக்கும் இல்லையா, மரத்தில் செஞ்சது, அந்த மாதிரி இப்போவும் அங்கே வச்சுருந்தாங்க அந்த ஷாப்புக்கு வெளியில். அதை பார்க்குறப்போ நம்மளுடைய ஓல்டன் டேஸ்லாம் வந்துட்டு ஞாபகம் வரும். ஏன்னா இப்போலாம் அது மேக்ஸிமம் எந்த குழந்தைங்களுமே யூஸ் பண்ணுறது கிடையாது. இப்போ டோட்டலாக அவங்களுடைய அந்த ப்ளே திங்ஸ் எல்லாமே வந்து மாறிடுச்சு. இப்போ ஹுட்டாங் ஸ்ட்ரீட்டையும் முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம அடுத்ததாக போக போகிற இடம் தான் பேர்ல் மார்க்கெட், அதாவது ஃபார் ஷாப்பிங். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பேர்ல் மார்க்கெட் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு ஷாப்பிங் மால் மாதிரி தான். ஆனால் உள்ளே போயிட்டோம் அப்படின்னாக்கா ரொம்ப பிராண்டட் திங்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்காது. ரொம்ப சிம்பிளாகவும் இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப அழகாக இருந்தது. அந்த குட்டி குட்டி செராமிக் திங்ஸாக இருக்கட்டும், நிறைய வந்து டாய்ஸ், அதாவது பாண்டா மாதிரி, அதுக்கப்புறம் சைனீஸ் ஃபேமஸ் அந்த ஹேண்ட் ஃபேன் இருக்கும் இல்லையா, அது அந்த மாதிரி நிறைய அங்கே குட்டி குட்டியாக அழகாக நல்லா இருந்துச்சு. எதுவுமே பிராண்டட்லாம் கிடையாது.
ஹேண்ட்பேக், ட்ரெஸ்ஸஸ், அப்புறம் மினிசோ கூட இருந்தது அங்கே எல்லாமே நீங்கள் நல்லா பார்கெயின் பண்ணி வாங்கலாம். மினிசோவில் மட்டும்தான் நம்ம பார்கெயின் பண்ண முடியாது, மீதி எல்லா ஷாப்லேயுமே வந்துட்டு நல்லா ஹாஃப் ப்ரைஸ்க்கு பார்கெயின் பண்ணி வாங்கலாம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோவோட எண்டில் நான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரோபோவை தான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். ஸோ அதனால் அந்த இன்ட்ரெஸ்டிங்கான ரோபோவை பார்க்கணுன்னா வீடியோவோட எண்டு வரைக்கும் பாருங்கள். ஸோ ஷாப்பிங் எல்லாம் முடிச்சுட்டு நம்ம ஆஸ் யூஷுவல் டின்னர் சாப்பிட்டுட்டு கிளம்ப வேண்டியதான். ஏன்னா நம்ம ஹோட்டல் போனோன்னா என்ன மாதிரியான ஃபுட்டு இருக்குங்கிறத நீங்கள் அதாவது ஃபஸ்ட்டு வீடியோவில் டே 1 வீடியோவிலே நீங்கள் பார்த்துருப்பீங்க. திரும்பவும் போய் அதே ஃபுட்டை நம்ம சாப்பிட முடியாது இல்லையா? அதனால ஒரு நாளைக்கு ஒரு டைமாவது இந்தியன் ஃபுட் கிடைச்சா போதும்னா ஈவினிங் மட்டும் டின்னர் மட்டும் இந்தியன் ஃபுட் சாப்பிட்டுட்டு கிளம்பியாச்சு. ஸோ இப்போ நம்ம ஹோட்டலுக்கு வந்தாச்சு. ஹோட்டலுக்கு வந்ததுக்கப்புறமா நான் உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரோபோவை காமிக்கிறேன்னு சொன்னேன் இல்லையா? அதை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இந்த ரோபோ என்ன அப்படின்னாக்கா ஃபுட்டு எடுத்துகிட்டு போகிற ரோபோ. இது என்ன பண்ணும் அப்படின்னாக்கா கரெக்டாக பார்த்திங்கன்னா ஃபுட்டில் எந்த ஃப்ளோருக்குங்கிறத வந்துட்டு செட் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி லிஃப்ட்டுக்கு வெயிட் பண்ணும்போது எலிவேட்டர் வெயிட்டிங்னு காமிக்கும். ஸோ லிஃப்ட்டு ஓப்பன் ஆனதுக்கப்புறமா அழகாக அது உள்ளே போயிட்டு கரெக்டாக இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா 9th ஃப்ளோருக்கு அந்த ரோபோ வந்து போகுது. ஸோ கரெக்டாக 9th ஃப்ளோரில் அந்த லிஃப்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டாப் ஆகிடும். ஸ்டாப் ஆனதுக்கப்புறமா இந்த ரோபோ வெளியில் போயிட்டு எந்த ரூம் நம்பரை செட் பண்ணியிருக்காங்களோ அந்த ரூமுக்கு போயிட்டு ஃபுட்டை வந்து டெலிவர் பண்ணும். அவ்வளோதான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் கொடுங்க, எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடவும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்ததாக ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட நான் உங்களை பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.